காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடிக்கு இதுவே காரணம், நிதி ராஜாங்க அமைச்சர். மொட்டுடன் இணைந்து கபட அரசியலுக்கு உயிர்ப்பூட்ட முயற்சிக்கும் ரணில், அனுரகுமார குற்றம் சாட்டு. சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்கும் சுமந்திரன், குற்றம் சாட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன். மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு, ரணிலை ஆதரிக்குமாறு மொட்டு கட்சிக்கு டில்லி அழுத்தமா. தொடரும் இஸ்ரேல் ஹமாஸ் போர், இரண்டாவது முறையாக தடை விதித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம். நேட்டோ மாநாடு 2024, இஸ்ரேல் உயர் அதிகாரிக்கு அழைப்பு விடுத்துள்ள அமெரிக்கா. தொடர்வென விரிவான செய்திகள். கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 17வது தடவையாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம். வழங்கப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பாக நாடாளுமன்றில் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டதுடன் பின்னர் அவை மேலதிக வாக்குகளாலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களின் உரிமைகளுக்கும் நாடாளுமன்ற ஒழுக்க விதிகளுக்கும் மதிப்பளித்து நாம் இவற்றை நடைமுறைப்படுத்தினோம் என அவர் தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் சிலருடன் இணைந்து ரணில் வளமையான கபட அரசியலுக்கு உயிர்ப்பூட்ட முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் அதிபராக வேண்டும் என நினைப்பவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடன் பிரச்சினையிலிருந்து நாடு மீட்டெடுக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க கூறிய போதிலும் உண்மை அதுவல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க வருமானம் மற்றும் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்வதே இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ரணில் கடந்த 2 ஆண்டுகளில் அரச வருமானத்தை அதிகரிக்கவும் மற்றும் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சிங்கள வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்பது சுமந்திரனின் அரசியல் நிகழ்ச்சி நிரலாக இருக்கலாம் என இபிஆர்எல்எஃப் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக தமிழ் மக்களை அளித்த சரத் பொன்சேகாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியும் என்றால் ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது? அது மட்டுமல்லாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக கடந்த காலங்களில் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேன மற்றும் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தனர். எம்.ஏ. சுமந்திரன் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அல்லது தோற்றுப்போகும் என்ற போர்வையில் கூறுவது வாக்களிக்க கூடாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதாக அமைகின்றது. ஏனெனில் அவருக்கு வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை குழப்புவது அவரது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் தோற்றுப்போகும் என்ற பயத்தின் காரணமாக இருக்கலாம். சுமந்திரனை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாசவுக்கு அல்லது அனுரவுக்கு வாக்களிப்பது அல்லது யாரோ ஒரு சிங்கள வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்பது அவரது அரசியல் நிகழ்ச்சி நிரலாக இருக்கலாம். திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவது குறித்து இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் இதன் மூலம் ஏலத்தில் விடப்பட உள்ளன. 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 90 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் மற்றும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 6 மாதங்களில் டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 7.3% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எனினும் மே மாதத்தில் மாத்திரம் ரூபாய் மதிப்பு சரிந்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகின்றது என்று ராஜபக்ஷ குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்,
தம்மால் இயக்கக்கூடிய நபரொருவர் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என இந்தியா கருதுகின்றது. பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்க ஆதரவு வழங்குமாறு பசில் ராஜபக்ஷவுக்கு அந்நாடு அழுத்தம் கொடுத்து வருகின்றது. டில்லியால் என்ன கூறப்பட்டாலும் அவற்றை கேட்பார். ஆனால் பொருத்தமான நேரத்தில் உரிய வகையிலேயே பசில் ராஜபக்ஷ முடிவுகளை எடுப்பார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை பெறுவதற்கு இருந்த இறுதி வாய்ப்பையும் ரணில் விக்ரமசிங்க தவறவிட்டு விட்டார். ராஜபக்ஷக்களின் பொறுமை எல்லை தாண்டிவிட்டது. ரணிலை ஆதரித்தால் கட்சியை விட்டு வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பிப்பேன் என நாமல் ராஜபக்ஷ கூட கூறிவிட்டார். எனவே ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக்கட்சி வேட்பாளர் களமிறங்குவது உறுதி. அந்த வேட்பாளர் தம்மிக்க பெரேரா என்பதும் உறுதி. சிலர் ராஜபக்ஷக்கள் வேண்டாம் என்கின்றனர். முதுகெலும்பிருந்தால் முடிந்தால் ரணில் விக்ரமசிங்க ஜானை சின்னத்தில் வந்து போட்டியிட்டு காட்டட்டும் என உதயங்க வீரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் படைகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் குறித்து சொத்துக்கள் முடக்கம், விசா தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலானது அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்து இன்று வரை தொடர்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் படைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகள் விதிப்பது இது 2வது முறையாகும். இதுவரை 12 தனிநபர்கள் மற்றும் 3 நிறுவனங்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் ஹமாஸ் தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் மற்றும் சூடான் நாட்டைச் சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹமாஸ் படைகளின் முதன்மை அதிகாரிகளில் ஒருவரான மெஹர் ரெபி ஒபைத் மீதும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் படைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 37,700 கடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே 27 ஐரோப்பிய நாடுகளும் காசா போர் தொடர்பில் ஒருமித்த கருத்துக்கு வர இதுவரை போராடி வருவதாகவே தெரிகின்றது. நேட்டோ அமைப்பின் 75வது மாநாடு அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹட்ஸுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மாநாடு அடுத்த மாதம் 9ஆம் திகதியிலிருந்து 11ஆம் திகதி வரை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெறவுள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்து கொள்ளவுள்ளதோடு இஸ்ரேலை தொடர்ந்து பல அரபு நாடுகளுக்கும் அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட 32 நாடுகள் நேட்டோ அமைப்பில் இணைந்துள்ளன. இந்நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைய விரும்பியதால் ரஷ்யா அந்த நாடு மீது படையெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜாழ் குரலுடன் இணைந்திருங்கள்.